Students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.3 அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தியரியில் மூணாவது சம் பார்க்க போகிறோம். இப்போ ஏயோட வேல்யூ அதாவது P of A is to P of A பார் கொடுத்துருக்காங்க. அதாவது 17:50 இந்த ஃபார்முலா ரேட்டியோ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேட்டியோ ஃபார்முலா இருக்கிறது ஃப்ராக்ஷன் ஃபார்முலா P of A divided by P of A பார்னு எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கனாலே நீங்கள் வந்து சம் வந்து போட்டுடலாம். இந்த சாப்டர் பொறுத்தவரை இந்த ப்ராபபிலிட்டி அந்த டாபிக் பொறுத்தவரையும் ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிங்கனாலே எழுதிடலாம். ஸோ ஃபார்முலா வந்து என்னதுன்னா P of A ப்ளஸ் P of A பார் which is equal to இதுதான் ஃபார்முலா. ஸோ P of Aயோட வேல்யூனா 1 மைனஸ் P of A பார். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் எழுதிடணும். அப்புறம் P of A is equal to 1 minus P of A bar. இப்போ 1 minus P of A bar divided by P of A bar which is equal to போட்டு 17 divided by 15 போட்டுருணும். அதாவது இந்த P of A எங்கனுக்குள்ள இருக்கா, இதுக்கு வந்து 1 minus P of A barன்னு போட்டுருணும். அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ அது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்புறம் 15 into 1 minus P of A barன்னு போடணும். which is equal to 17 into P of A barன்னு போடணும். அதுக்கப்புறம் 15 minus 15 P of A barன்னு போடணும். which is equal to 17 போட்டு P of A barன்னு போடணும். இப்போ மைனஸ் 15 எந்த பக்கம் போனால் ப்ளஸ் 15 வந்துடும். ஸோ 15 is equal to 17 into P of A bar plus 15 போட்டு P of A barன்னு போடணும். இந்த மைனஸ் 15 போனால் எங்கள் ப்ளஸ் 15 வந்துடும். அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 17 + 15 ஆட் பண்ணால் என்னப்பா வரும், 32ன்னு வரும். ஸோ 32 P of A bar which is equal to 15ன்னு வரும். ஸோ P of A bar which is equal to 15 divided by 32ன்னு வரும். ஸோ இதுதான் P of A பாரோட ஆன்சர், ஃபஸ்ட்டு ஆன்சர். இங்கே கேட்டிருக்காங்களே P of A பார், அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ அந்த ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா N of A என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ N of A கண்டுபிடிக்கணும். ஸோ N of A கண்டுபிடிக்கணும்னா இந்த P of A பாரை வச்சு N of A கண்டுபிடிக்கலாம். ஸோ P of A பாரோட இன்னொரு ஃபார்முலா எப்போ N of A பார் டிவைடட் பை N of S. இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். இந்த ஃபார்மேட்டில் ஃபார்முலா எழுதலாம். ஸோ இப்போ P of A பாரோட வேல்யூ என்ன, 15/32 இந்த 15/32 இங்கே எழுதிடணும். அதுக்கப்புறம் N of A பார், இங்கே N of A பார் கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை. ஸோ N of A பார் நமக்கு தெரியாது வேல்யூ. ஸோ அதை அப்படியே இங்கே எழுதிடுங்க. N of S இருக்கு இல்லையா, இங்கே கொஸ்டினில் N of S அதனால 614 இருக்கா. ஸோ அந்த 640 வந்து இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ N of A bar which is equal to 15 into 640 divided by 32ன்னு போடணும். ஸோ N of A bar which is equal to ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 300ன்னு வரும். ஸோ 300ன்னு வரும். அதாவது 15 2 டேபிள்ஸை இதை ரெண்டையும் 2 டேபிள்ஸை கேன்சல் பண்ணால் 300 N of A பார் வரும். சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ N of A பாரோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கணும். N of Sஓட வேல்யூ N of A ப்ளஸ் N of A பார்னு வேல்யூ இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம N of Aவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ N of Sஓட வேல்யூ தெரியும் நமக்கு. N of Sஓட வேல்யூ என்ன இருப்பா, கொஸ்டினில் 614 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 640 இங்கே எழுதிடணும். இங்கே 640 இருக்கா, இதை அப்புறம் இங்கே எழுதிடணும். அப்புறம் N of A தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே இங்கே வச்சுக்கணும். N of A பார் இங்கே 300 இருக்கா, ஸோ இந்த 300 வந்து இங்கே போடணும். ஸோ N of A இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு 640 மைனஸ் 300ன்னு போடணும். ஸோ 6 மைனஸ் 3 என்ன, 3 40 மைனஸ், ஸோ இந்த 40 அப்படியே இங்கே வந்துடும். ஸோ ஆன்சருன்னு போட்டு N of Aயோட வேல்யூ என்ன, 340ன்னு எழுதணும். ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி
எழுதிடுங்க. 3 ஃபார்முலா தான், நோட் பண்ணிக்கோங்க. P of A plus P of A bar which is equal to 1. அதே மாதிரி P of A பாரோட வேல்யூ N of A bar divided by N of S. அப்புறம் N of S is equal to N of A plus N of A bar. ஸோ இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக சம் போட்டுடலாம். ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஸ்டூடெண்ட்ஸ்.